தேசிய அரசியலை விட்டுவிட்டு சர்வதேச அரசியலுக்கு சென்று விட்டார் ஸ்டாலின். ட்ரம்ப்பை பற்றி எல்லாம் பேசுகிறார். ட்ரம்ப்னா யாருன்னு இவருக்கு தெரியாது. டிவியில் பார்க்கும்போது ட்ரம்ப்னு கேட்பார். என்ன எழுதி கொடுக்குறான் அந்த கருணாநிதி டிவியில் இருக்கிறவன். ட்ரம்ப்பை பற்றி எழுதி கொடுத்துட்டான் அந்த தடவை. அவர் என்ன சொல்கிறாரு? ட்ரம்ப் 50% வரி போடுறாரு இந்தியாவுக்கு. மோடி அவர்களே இதுக்கு பதில் சொல்லுங்கிறாரு. ட்ரம்ப் வரி போடுறான்னா ட்ரம்ப் அவர்களே பதில் சொல்லுங்கன்னு கேட்கணும். ட்ரம்ப் வரி போட்டால் மோடியை கேட்குறாரு. நீங்கள் தான் பதில் சொல்லணும். யார் என்ன விஷயம்னு தெரிஞ்சாதான். ட்ரம்ப் கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு வரி போட்டார் அவர் ஆட்சிக்கு வந்தோன்னு. எல்லாத்துக்கும் அதிக வரி. கனடா அதிக வரி. அவர் பக்கத்தில் இருக்க மெக்சிகோ அதிக வரி. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் பிரேசில் அதிக வரி. அதே மாதிரி இந்தியாவுக்கு 50 வரி அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் வரியை கூட்டினதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் வச்சுருப்பார். நம்ம ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்கக்கூடாது, ரஷ்யாவுடன் எந்த உறவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். மோடி கேட்கலை. உடனே என்ன பண்ணிட்டாரு? வரி போடுறாரு. இந்த அடிப்படை விஷயமே ஒரு பத்திரிகை படிச்சிருந்தா தானே, ஒரு டிவி பார்த்தா தானே. டிவியில் இந்த இது நடக்குது விவாதம், அதை மட்டும் பார்ப்பார். வேறு ஏதோ அவருக்கு தெரியாது. ஆக சர்வதேச அரசியலின் அர்த்தத்தையே புரிந்து கொள்ளாமல் மோடி 50% நமக்கு வரி விதித்தது எதன் அடிப்படையில், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டு காரணங்கள் எல்லாம் என்னங்கிறத அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் மோடி 50% வரி போட்டதுக்கு ட்ரம்ப் 50% வரி போட்டதுக்கு மோடி பதில் சொல்ல வேண்டும் என்று கோமாளித்தனமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தமிழ்நாடு அரசியலே ஒழுங்காக பேச தெரியல. என்னென்னமோ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க. சுதந்திர தினம் என்றைக்கு வந்தது, குடியரசு தினம் எப்போங்கிற அடிப்படை விஷயமே தெரியலை, கூட்டல் தெரியலை. 5000ல் 2500 போனால் 1500ன்னு சொன்ன ஆள் நீங்கள். டிசம்பர் மாதம் சுதந்திர தினம்னு சொன்ன ஆள் நீங்கள்லாம் சர்வதேச அரசியலை பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? அதனால் சர்வதேச அரசியலை நன்றாக படித்துக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஏன் அதிக வரி ஒவ்வொரு நாட்டுக்கும் விதிக்கிறார், அதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்னங்கிறது தெரிந்து கொண்டு பேசுங்கள் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு நம்ம அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம்.